அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் மதுரையிலிருந்து இப்ராஹிம் என்கின்ற உமர் ரசீன் பேசுகின்றேன். நாகூர் ஹனீஃபா பாடலில் ஒரு நாள் மதீனா நகர்தனிலே என்ற பாடலில் உக்காஷா என்பவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தன் மீது சாட்டை அடி விழுந்து விட்டதாகவும் அதை திரும்ப நான் தங்கள் மீது அடிக்க வேண்டும் என்று கூறி நபித்துவத்தின் இறுதி முத்திரையை பார்ப்பார்கள் என்று அந்த பாடலில் கூறப்பட்டுள்ளது. அந்த சம்பவம் உண்மைதானா? ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் அந்த முதுகில் உள்ள நபித்துவத்தின் முத்திரையை பார்க்க வேண்டும் என்று அந்த சஹாபி கேட்டிருந்தாலே உடனே காண்பித்திருப்பாரே. அதற்கு இப்படி சுற்றி வளைத்து ஒரு நாடகம் நடத்த வேண்டுமா? இந்த சம்பவம் உண்மைதானா? அதை பற்றி சற்று விளக்கவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதுரையிலிருந்து இப்ராஹிம்ங்கிறவர் கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, நபிகள் நாயகத்தை உக்காஷா என்கிற ஒரு நபி தோழர் சவுக்கால் அடித்ததாக நாவூர் அனிபா ஒரு பாட்டு படிக்கிறார். இது உண்மையா அப்படின்னு கேட்கிறார். அதாவது நாகூர் அனிபாவுடைய பாடல்கள்ல இது ஒரு பாடல். அந்த பாட்டை மட்டும் இவர் என்ன செய்வார்னா, ஒரு கதையை விட்டு தான் பாட்டை படிப்பார். நாகூர் அனிபா என்ன செய்வாரு, ஒரு நாள் அது பாட்டை படிக்க மாட்டாரு. ஒரு நாள் மதீனா நகர்தனிலேன்னு அந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு லெக்சர் ஒன்று அடிப்பார். இவர் பார்த்துக்கிட்ட மாதிரி அந்த சம்பவத்தை என்ன செய்வார், விளக்குவார். என்ன சம்பவம், அவர் சொல்ற சம்பவம் என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் மரண நேரம் நெருங்கிருச்சான். நிறந்த உடனே சஹாபாக்கள்லாம் கூடி இருந்தாங்களாம். கூடி இருக்கும் பொழுது அப்ப நபிகள் நாயகம் கேட்டாங்களாம், நான் மரணிக்க போறேன், நான் யாருக்கும் அநீதி இழைத்தவனாக மரணிக்க விரும்பல, உங்களுக்கு நான் பொருள் விஷயமாகவோ மானம் மரியாதை விஷயமாகவோ அல்லது உங்கள் உடலை தாக்குற அந்த மாதிரி விஷயங்களாகவோ நான் அநீதி இழைத்திருந்தால் அவர்கள் என்னிடத்துல இங்கே கணக்கு தீர்த்துக்கிறங்க. நான் ஏதாவது உங்களுக்கு ரூபா வாங்கிட்டு தராம இருந்தா இப்போ நீங்க வாங்கிக்கிறங்க. உங்களை நான் அடிச்சுட்டு நான் அதுக்கு மன்னிப்பு கேட்காம இருந்தா இப்போ என்ன செய்யுங்க, நீங்க என்னை நீங்க கணக்கு தீர்த்துக்கிறங்க என்று நபிகள் நாயகம் சஹாபாக்கள்லாம் கூடி இருந்தாங்களாம். அப்படி உருக்கமா பயங்கரமா நாவல் பேசுவார். அப்ப பேசி இந்த பாட்டும் படிப்பார். ஒரு நாள் மதீனா நகர்தனிலன்னு படிப்பார். அப்ப வந்தவுடனே நபிகள் நாயகம் சொன்ன உடனே எல்லாம் சும்மா அப்படி இருக்கிறாங்களாம். உடனே உக்காஷான்னு ஒருத்தர் எந்திரிச்சாராம். எந்திரிச்சு, நபிகள் நாயகமே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு விவகாரம் இருக்கிறது, நான் கணக்கு தீர்க்க வேண்டும் அப்படின்றாராம். என்னப்பா விவகாரம்? நீங்கள் நான் ஒரு பிரயாணத்துல போய் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஒரு சாட்டையால் உங்களுடைய குதிரையை அடித்தீர்கள், அது என் மேல பட்டு விட்டது. நீங்கள் வேண்டுமென்று அடித்தீர்களா தெரியாமல் பட்டதா என்று தெரியாது. நீங்க என்னை அடிச்சதுனால நான் உங்களை அதே மாதிரி அடிக்க வேண்டும், சவுக்கால் உங்களை அடிக்க வேண்டும், கணக்கு தீர்க்கணும்ல சொன்னீங்கல்ல, அப்ப நீங்கள் என்னை அடிச்சிட்டீங்க சவுக்குனால நான் அடிக்கணும்னு சொன்னாங்களாம். உடனே நபிகள் நான் என்ன செஞ்சாங்களாம், அப்படியா அப்படின்னு சொல்லி உடனே சொல்லி பாத்திமாட்ட போய் சவுக்கை வாங்கிட்டு வாங்க, மகள்கிட்ட போய் சவுக்கு ஒன்று வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்களாம். உடனே போய் என்னத்துக்கு சவுக்குன்னு கேட்ட உடனே அவங்க எல்லாம் புலம்புறாங்களாம். எதுக்கு இந்த சவுக்கு வாங்கிட்டு போறீங்க? உங்க தகப்பனார் அடிக்க போறாரு, இவர் உட்காசு அடிக்க போறாரு, என்ன வேண்டா அடிக்கட்டும், எங்க தகப்பனார் அடிக்கிற அவங்க அதுக்கு புலம்புனாங்களாம். அதுக்கப்புறம் அந்த பேரப்புள்ள 2 பேர் வந்துகிட்டு, எதுக்கு எங்க தாத்தாவை நீங்க அடிக்க போறீங்க, எங்களை வேண்டாம் அவர் அடிக்கட்டும், அவர் விட்டுருங்கண்டாங்களாம். இப்படி ஒரு கதை ஓடுது, புராண கதை மாதிரி என்ன செய்கிறது, இது ஓடுகிறது. ஓடி கடைசி என்ன ஆகுதுன்னு கேட்டா, அவரு முடியாதுதானாம். அவர் அடிச்சதுக்கு நான் எப்படி உங்களை அடிப்பேன்? என்னை அடிச்சது நபிகள் நாயகம் அடிச்சிருக்கிறாங்க, அதுக்காண்டி மகள் அடிக்க முடியாது, அதுக்காண்டி பேரன் அடிக்க முடியாது. அபூபக்கர் உமர்லாம் போட்டிக்கு வந்துட்டாங்களாம். ஏப்ப அவங்கள அடிக்க என்ன அடிச்சுட்டு போப்பாண்டு, உங்களை எதுக்கு நான் அடிக்கணும், அவர் தான் அடிப்பேன் இப்படின்ட்டு நபிகள் நாயகத்தை அவர் புட்டிவாதம் முடிக்கிறாராம். உடனே சரி அடிப்பாண்ட உடனே அவர் என்ன செஞ்சாரா, நீங்க இப்படி அடிக்க மாட்டேன், சட்டையெல்லாம் கலட்டுங்க அப்படின்றாராம். எதுக்குப்பா சட்டையை கலட்ட சொல்ற? நீங்க என்னை அடிக்கும்போது அந்த சட்டை இல்லாம தான் நான் இருந்தேன், அதனால அதே மாதிரி உங்களை என்ன செய்யணும், சட்டை இல்லாம தான் உங்களை அடிக்கணும்ன்றாராம். உடனே அது ஒரு சொல்ல சட்டையை கலட்டினாங்களாம். கலட்டின உடனே அவங்க முதுகுல நபிங்கிறதுக்கு சீல் வச்சிருந்தான், முத்திரை. அதை பார்க்கறது அவங்களை வேலை டிராமா பண்ணார் அவர். அப்படி அதை கட்டி பிடிச்சி அவர் முத்தம் கொடுத்துட்டு, நான் இதுக்கு தான் சொன்னேன், உங்களை அடிக்கிறதுக்கு சொல்லலைன்ட்டு அவர் சொன்னாரு. இந்த மாதிரி சொல்லி பார்த்தீர்களான்ட்டு இதுக்கு ஒரு கதை, அதுக்கு ஒரு பாட்டு, அதுக்கு ஓடிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி படிக்கிறாங்க. இது உண்மையான்னு கேட்டா, முதல்ல ஒரு விஷயம் அடிப்படையான இஸ்லாத்துக்குன்னு இந்த நீங்க மார்க்கத்துடைய ஹதீஸ்களை எல்லாம் நிறைய பேர் அறிஞ்சிருக்க மாட்டீங்க. இவர் அறிவிப்பாளர் சரியா, அந்த அறிவிப்பாளர் சரியானலாம் பெரும்பாலும் தெரியாது. இருந்தாலும் இஸ்லாமிய பேசிக்னு ஒன்று இருக்குது. அந்த பேசிக்கான ஒரு கொள்கை அறிஞ்சு வச்சிருந்தா இது ஒரு பக்கா கட்டுக்கதைன்னு நீங்க என்ன செஞ்சிடலாம், ஈஸியா நீங்க முடிவு பண்ணிடலாம். ஒருத்தர் சவுக்கால அடிக்கும்போது தவறுதலா ஒருத்தர் நம்ம பட்டுருச்சுன்னு சொன்னா அதுக்காக அதே மாதிரி அடிப்பாரு. அப்பயும் அன்னைக்கு கேட்கல. இப்போ நபிகள் நாயகத்தை ஒரு பேயம் பைத்தியக்காரன் சித்தரிப்பாங்கல்ல கதைகள்ல, அப்படி காட்டுறாங்க. நபிகள் நாயகம் அப்படியா அடிச்சுட்டு போ,
கிறுக்கு பயில நபிகள் நான் யாரு? நீ சொன்ன மாதிரி சாமியார் மாதிரி ஆளுக்கலாம் அவங்க. நபிகள் நான் என்ன செய்வாங்க? எப்பட அவனை அடித்தேன், அப்போ நெசமா அவர் சவுக்கப்பட்டிருந்தா கூட அது உன்னை அடிக்கணும்னு பாடல, அதனால ஒன்றும் கிடையாது போ. அப்போ இப்போ இதுதான் இப்போ நான் கேட்குறேன், இது சரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் சட்டமா? நான் கேட்குறேன், இது தெரியாமல் ஒரு ஆள் மேலே பட்டுருச்சு, அதுக்காக இப்படி தான் மார்க்கத்தில் வச்சு நீங்கள் தீர்ப்பு அளிக்கிறீங்களா? அளிக்க மாட்டீங்கல்ல. அப்போ நீங்களே நம்பலையே அதை. அப்போ நபிகள் நாயகம் அவர்களுக்கு இந்த மாதிரி உங்கள் முத்திரையை பார்க்கறதுக்காக ட்ராமா பண்ண இப்படிலாம் ரசூலுல்லாஹ் பேச மாட்டாங்க சஹாபாக்கள்லாம். நபிகள் நாயகம் வந்து நீ சவுக்கு அடிச்சிங்க, என் மேலே பட்டு விட்டதுன்னு அப்படியா பட்டுருச்சா? இதெல்லாம் ஒரு பழக்கமே சாதாரணமாக நம்மள ஒருத்தர் காலை மிதிச்சுடுவோம். 10 வருஷம் கழிச்சு வந்து நீங்கள் ஒரு நாள் என் காலை மிதித்தீர்கள், இப்போ நான் அதே மாதிரி உங்களை மிதிக்க போறேன். அப்போ என்னடா செஞ்ச? அப்போ இது வந்து சொன்னவொன்னு அது சாட்சியெல்லாம் கேட்க மாட்டாங்களா? பொறுப்புலாம் கேட்க மாட்டாங்களா? நபிகள் நாயகத்தை சொன்னோம் அப்படியே அடிச்சுட்டு போங்க, ஏன்டா 10 லட்ச ரூபா வாங்கினீங்க அதான் எடுத்துட்டு போங்க. இப்படி ஒருத்தர் நடந்து அவர் என்ன சொல்லுவீங்க? ஏமாளிப்பீங்க. அப்ப நபிகள் நாயகம் அவங்களுடைய கேரக்டர் என்ன? அவங்க ஒவ்வொரு நூல் பிடிச்ச மாதிரி ஒரு அறிவுபூர்வமாக ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகக்கூடிய நபிகள் நாயகம் வந்துக்கிட்டு உங்களை சவுக்கால் அடிக்கணும், சட்டையை கழட்டிட்டு எடுக்கணும், இன்னொன்று இருந்தாங்க கழட்டிக்கிறனால அடிச்சுட்டு போங்க, இப்படிங்கிற மாதிரி எல்லாம் நபி எப்படி சித்தரிக்க முடியுது? புகழா? புகழ்றீங்களா இகழ்றீங்களா? நபிகள் நாயகத்துடைய கேரக்டர் வந்து இந்த மாதிரியான பேயம் பைத்தியக்காரன் கேரக்டர் கிடையாது. நபிகள் நாயகத்துடைய கேரக்டர் வந்து அவர் பெரிய சக்கரவர்த்தி, உலகத்துக்கெல்லாம் சட்டம் சொன்னவர். அவர் சொன்ன சட்டத்துல இது இருக்குதா? தெரியாம கொலை செஞ்சுட்டா கொலைக்கு தண்டனை கிடையாது, அப்படிதான் இருக்குது. தெரியாம செஞ்சா அதே கணக்கு தீர்க்கக்கூடாது. மார்க்க சட்டம் என்ன? ஒருத்தன் வேணும்னு கொலை செஞ்சா அவனை கொலை செய்யணும். தெரியாம ஒரு ஒரு புறாவை சுடுறான், கொக்க சுடுறான், அந்த குண்டு போய் மனுஷன் மேல பாஞ்சிருச்சு, அவனை கொல்றதுக்கு அவன் செய்யலை, செத்து போயிட்டான், கொலை குற்றத்துக்கு தண்டனை அவங்க கொடுப்பாங்களா? இல்ல, நஷ்டஈடு கொடு, அந்த குடும்பத்தாருக்கு ஏதாவது கொடுப்பாங்க. அதுக்கு வேற இதுக்கு வேற தான். அப்ப நபிகள் நாயகத்தை வந்து வேணும்னு கண்டிப்பா அடிக்கல, தவறுதல படிச்சா இல்ல போய் சொன்னாரான்னு தெரியல. இந்த சம்பவத்தின் பிரகாரம் அவர் மேல பற்றுச்சின்னு சொன்னா, ஏன்பா தெரியாம பட்டதுக்கு வந்து நீ அனுப்பியா? நீ தெரியாம பட்டதுக்கு அதே மாதிரி கணக்கு தீக்கிறது மார்க்கத்துல உண்டா? தெரிஞ்சு வேணும்னு செஞ்சுதானடா அந்த தண்டனை இருக்கு. தெரியாம செஞ்சா அதுக்கு ஏதாவது காசு வாங்கிட்டு போ, அதுக்கு இழப்பீடு ஏதாவது வாங்கிட்டு போ, ஒரு 100 ரூபா அந்த வச்சுக்க போ, இவ்வளவுதான் இஸ்லாமிய சட்டப்படி செய்யணுமா? அல்லது தெரியாம பட்டதுக்கு 25 வருஷம் கழிச்சு வந்து சொல்லுவாரா, முதுவை கழட்டி காட்டுவாங்கடா, என்ன இது? இப்படி ஒரு சட்டம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மார்க்கத்தில் இருக்குதா? அந்த விஷயம் சிந்திச்சாலே அது பொய்ன்னு விளங்கிடும். அது போக இந்த நபி முத்திரைன்னு ஒரு கதை எழுதி வச்சுக்கிறாங்க. நபிகள் நாயகத்துக்கு முதுகுல ஒரு முத்திரை ஒன்று இருக்குமா, அதுல முகமது ரசூலுல்லாஹ்னு எழுதி இருக்குமா, அது புடைச்சிக்கிட்டு நிற்குமா முதுகுல. அதை பார்க்கறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுவாங்களாம், அதுக்கு தான் அந்த வேலையை டிராமா பண்ணாராம் அப்படின்னு சொல்லி நபித்துவ முத்திரைன்னு போட்டு இப்படி சீல் வச்சிருந்தா அதை புத்தன ரசூலுல்லாஹ் மறுத்திருக்க மாட்டானே. நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதருங்க வார் முதுவப்பார், அல்லாஹ் பிறக்கும் போதே சீல் வச்சுட்டான் பாரு அப்படின்னு காட்டியிருந்தா அவன் நம்பியிருப்பான். அவன் இப்படி ரசூலுல்லாஹ் எங்கேயாச்சும் நுபுவத்துக்கு ஒரு முத்திரைன்னு சொன்னா எந்த ஒரு இடத்திலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இறை தூதர் என்பதற்கு என் முதுகில் சீல் வச்சிருக்கு பாருங்கன்னு சொன்னாங்களா? நீங்க இறை தூதருக்கு என்ன ஆதாரம்னு கேட்ட இடத்துல எல்லாம் என்ன சொன்னாங்க? நான் உங்களோட இத்தனை வருஷம் வாழ்ந்தேனப்ப என் வாழ்க்கை நீங்க பார்த்தது இல்லையா? நான் ஏதாவது பொய் சொல்லியிருக்கிறேன்னா? முதல்ல குடும்பத்தாருக்கு எச்சரிக்கை பண்ணுவீராக அல்லாஹ் வந்து வசனம் இறக்குறான, வந்து ரசீரத்தக்கள் அக்ரபீன், நெருங்கிய உறவினருக்கு எச்சரிக்கை பண்ணுன்றவன உறவினர்லாம் கூப்பிட்டு இங்க பாருங்க முதுவை பாருங்க, தெரியுதா முத்திரை இருக்கா? அப்படி இருந்தா ஆமான்னு ஏற்றிருப்பாங்களா? அப்படி பெருமை ஆமாடா, எந்த மனுஷன் இப்படி இருக்காத, முத்துவுலேயே சீல் வச்சு முகமது ரசூலுல்லாஹ்ன்ற தோலை இவர் அல்லாஹ்வுடைய தூதர்னு அப்படி எழுதி அவர் பதிய வச்சு இருந்துச்சுன்னு சொன்னா இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? நவீன காலத்துல வந்து அப்படிலாம் செஞ்சிட முடியும், அந்த காலத்துல எல்லாம் செய்ய முடியாது தானே. இப்படி இருந்துச்சுன்னா அது உன்னையே வச்சு 50 பேர் ஏத்துக்கிட்டு போயிருப்பானே. கொள்கை கோட்பாடை சொல்லிதான் நான் தூதர்னு சொன்னாங்களா, அல்ல இங்க சீலப்பார் இதை பார்னு சொன்னாங்களா? இவன் சீல் வச்சுதான் சொல்ல முதல்ல செய்யலாம். நுபுவத்து முத்திரை, நுபுவத்து முத்திரைன்னு இதுக்கு பேரு. நுபுவத்து முத்திரைன்னு ஒண்ணு இருக்குதா முதல்ல? அதெல்லாம் கிடையாது. நுபுவத்து முத்திரை இருந்தா நபிகள் நாயகத்துக்கே வந்து அவங்க சின்ன வயசுல தெரிஞ்சிருக்கும்ல முகமது ரசூலுல்லாஹ் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு வஹி வரும்போது அவங்களுக்கு டவுட் வந்திருக்குமா? வஹி வந்து பயப்படுறாங்க, பயப்பட்டு போய் வரக்காட்டை கூட்டிட்டு போறாங்க. வரக்காங்கிற ஒரு ஆள்கிட்ட ஹதீஜாமா கூப்பிட்டு போறாங்க. இவங்க நடந்ததெல்லாம் சொல்றாங்க. மோச இடத்துல வந்தவர், நாமூசுட்ட வந்தவர் தான் உன்கிட்ட வந்திருக்கிறாரு, உன்னை ஊராரெல்லாம் விரட்டுவாங்க, நீ விரட்டக்கூடிய நேரத்தில் நான் இருந்தால் உனக்கு பக்கபலமா இருப்பேன் அப்படின்னு ஆறுதல் படுத்துறாரு. அப்ப கூட என்ன செய்யல, அவன் முதுவை பார்ப்பான், முதுகுல சீல் இருக்கு பார்க்கலையான்னு சொல்லல. ஹதீஜா நாய் கூட என்ன செய்யல, ஆறுதல் படுத்தும் போது நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, உங்களுக்கு தான் அல்ல முத்திரை குத்திட்டானே, முகமது ரசூலுல்லாஹ்னு முதுகுல முத்திரை குத்தி வச்சிருக்கிறானே, அப்ப நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்ற ஹதீஜா நாய்க்கு ஆறுதல் சொன்னாங்களா?
அப்ப வந்து அவங்களுக்கே என்ன செய்யுது, நம்ம இறைத்தூதர் ஆயிட்டோம்னு உங்களுக்கு தெரியல, குழம்பி போய் தான் என்ன செய்யறாங்க, போத்துங்கள் போத்துங்கள் அப்படி ஜம்பில் ஊனின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பயந்து நடுங்கி கொண்டு ஏன் வர வேண்டும்? இது நிறைவேறுகிறது, சீல் வச்சது நிறைவேறுகிறது. அப்படியே செஞ்சிருப்பாங்க. 40 வருஷமா இருந்துட்டு இருக்க உடம்புல டெய்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. முத்திரை இருக்கு, முத்திரை கண்டிப்பா இது தூதருங்கிற ஏதோ ஒரு பட்டம் நமக்கு வரப்போகுது அப்படின்னு இருந்தாங்களா? இது கட்டுக்கதை. நபி முத்திரை என்று சொல்வது என்னது? கட்டுக்கதை, பொய். நபிகள் நாயகத்துக்கு அப்படி மூர்த்திர சீல் அடிச்செல்லாம் இருக்க கிடையாது. அது மாதிரி உள்ள இந்த மாதிரி பொய்யான செய்திகள்ல வந்து எழுதி வச்சிருப்பாங்க. அதை பார்த்தாங்களா, அதை முத்தமிட்டாங்களாம். எல்லா சகாபாக்களுக்கும் அன்னைக்கு தான் தெரிஞ்சுட்டான் முத்திரை. ஆகா, நமக்கு ஒரு வாய்ப்பை இந்த உகாஷா என்பவர் ஏற்பு தந்துட்டாருன்னு இப்படி கதையை விட்டு பில்டப் பண்ணி பண்றாங்க. இதுல வந்து இது வந்து ஒரு இந்த சம்பவம் பொய்ங்கிறதுக்கு இவ்வளவு போதும். இருந்தாலும் இதை வந்து இந்த பொய்ங்கிற இந்த சம்பவம் இருக்குதான்னு கேட்டா இருக்குது. இட்டுக்கட்டிலாம் இவங்க இட்டுக்கட்டி சொல்லலை, இட்டுக்கட்டி சொன்னதை எடுத்து சொல்கிறார்கள். எப்படின்னு கேட்டா, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள் சில பேர் நூல் எழுதியிருக்கிறாங்க. அந்த நூல் பேர் அல் அல் ஆசாருல் மர்ஃபுஆ, அந்த மாதிரியான ஒரு நூல். அந்த நூல்ல என்னன்னு கேட்டா, ஹதீஸ் என்னென்னலாம் இட்டு கட்டுறாங்களோ அதெல்லாம் அதில் இடப்பட்டிருக்கும். அதே மாதிரி அல்ல ஆலில் மசுனுஆ, இட்டு கட்டப்பட்ட முத்துக்கு, அதாவது மசுனுஆண்டா தயாரிக்கப்பட்டது, செயற்கையாக தயாரிக்கப்பட்ட முத்துக்கள், செயற்கை முத்துக்கள் பேர்ல ஒரு நூல் இருக்கிறது, சுயித்துடைய நூல். அதுல என்ன செய்யறாருன்னு கேட்டா, என்னென்ன ஹதீஸ் எல்லாம் அவர் காலம் வரைக்கும் பொய்யாக இட்டு கட்டினாங்களோ அதையெல்லாம் எடுத்து போட்டிருப்பாங்க. அதே மாதிரி மௌதுஆத்துல் குப்ரா, இட்டுக்கட்ட பெரிய நூல், இட்டு கட்டப்பட்டது சின்ன நூல் ஒன்று இருக்கு, இட்டுக்கட்ட பெரிய நூல் ஒரு நூல் இருக்கு. தன்சீஹு ஷரியா, இந்த நூல்கள் எல்லாம் என்னன்னு கேட்டா இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை பட்டியல் போடுகிற நூல். இந்த 4 நூல்லையுமே இந்த சம்பவத்தை எழுதுறாங்க. இட்டுக்கட்ட ஒரு ஹதீஸ்ல இது ஒன்று, இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் இது ஒன்றுன்னு சொல்லி இந்த 4 நூல்லையுமே இந்த உகாஷான்னு சொல்லக்கூடிய இந்த கதை இருக்குது, இல்லைன்னு இல்லை. அதுல அந்த காலத்துல எவனை இட்டு கட்டி அறிஞர்கள் கொந்தளிச்சு போய் இப்படிலாம் புழுகுறாங்களேன்னு சொல்லி அந்த காலத்துல நூல்ல அதை பதிவு செஞ்சு இது ஒரு பித்தலாட்டம் பொய்ன்னு சொல்லி செய்யறாங்க. ஒவ்வொருத்தர் அது அந்த முத்திரை தான் வச்சிருக்கிறாங்க, நபுவத்து முத்திரை வைக்கல. இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்ங்கிற முத்திரையை குத்திட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இதுல வந்து தபுரானிங்கிற நூல்லையும் இதை பதிவு செஞ்சிருக்கிறார். இதை செய்யறவர் யாருன்னு கேட்டா அப்துல் முன்ஐம் இத்ரீஸ் இப்னு சினான் என்பவர் இதை அறிவிக்கிறார். இவர் யாருன்னு கேட்டா பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர், அதாவது நபியின் பெயரால நல்லா பொய் சொல்லுவாரு என்று இவர் அறிவிச்சால் இட்டுக்கட்டுன்னு அர்த்தம். இவர் என்ன செய்வார்னா, நபி சொன்னதாக துணிஞ்சு பொய்யை விட்டு அடிப்பார். அவர் தான் இந்த செய்தி அறிவிக்கிறார் என்றும், அவர் யார் வழி அறிவிக்கிறாருன்னா அவங்க தகப்பனார் சொன்னார்னு அறிவிக்கிறாரு. தகப்பனார் பலவீனமான ஆளு, அவர் பலவீனமான ஆளா இருக்கிறாரு. இவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டா விட்டு புருட அடிக்கக்கூடிய ஆள் இவர். இப்படிப்பட்ட ஆள் வழியாகத்தான் இந்த சம்பவம் இடம்பெற்று புகாரி தபுரானிங்கிற நூல்ல இருக்கிறது. இதனுடைய அறிவிப்பாளர்கள் இப்ப சொன்ன கதை பூரா அதுல பெரிய சம்பவமா வருது. 2, 3, 4 பக்கத்துக்கு ஒருத்தர் மனப்பாடம் கூட பண்ண முடியும், அவ்வளவு பெரிய ஹதீஸா வருது. அவ்வளவு பெருசு மனப்பாடம் பண்ணி ஒருத்தர் அறிவிக்கிற மாதிரி வருது. இதெல்லாம் அந்த இட்டு கட்டுற ஒரு ஆள் என்ன செய்யறாரு, இவர் அறிவித்த எந்த ஹதீஸா இருந்தாலும் இட்டு கட்டணும்னு தள்ளி விட்டுருவாங்க. அதனால நாகூர் அடிவா படிச்சாலும் சரி, யார் படிச்சாலும் சரி, இது ஒரு பொய், இஸ்லாத்தின் அடிப்படைக்கு மாற்றமானது, நபிகள் நாயகத்துடைய கேரக்டரை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு கட்டுக்கதை. இது அவங்களை கண்ணியப்படுத்தக்கூடியது கிடையாது. கண்ணியப்படுத்துற மாதிரி நினைத்து கொண்டு கேவலப்படுத்திருக்கிறார்.